இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் சக்தி பராசக்தி சமயபுர மகமாயியே சரணம். சமயத்தில் வந்தாள் சமயபுரத்தாள், சமயத்திலே வந்து காக்கின்ற தெய்வம் சமயபுரத்தாள். சமயபுர மகமாயி அம்மனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய சமயபுர மகமாயி தன்னை தூஷித்த ஆங்கிலேய அதிகாரி கூட நல்லதை செய்தவள் சமயபுர மகமாயி. அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம். அதாவது தெய்வங்கள் எல்லாமே நமக்கு அருள் புரியக்கூடிய தெய்வங்கள் தான். ஆனால் சமயபுர மகமாயி என்பவள் இந்த அகிலத்தை காக்கின்ற தாயாக இருப்பவள். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருப்பாளோ, அப்படி உலகத்திலே இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அபரிவிதமான நம்மேல் கருணையோடு பச்சை பட்டினி விரதம் இருக்கின்ற தெய்வம் சமயபுர மகமாயி மட்டும்தான். இப்போது பச்சை பட்டினி காலம். 4ஆம் தேதி வரை இந்த பச்சை பட்டினி விரதம் நடைபெறுகின்றது. சமயபுர மகமாயி அம்மனை அந்த ஆலயத்திலே ஓரிரவு தங்கி அவளை வழிபட்டு வந்தால் தீரா கடன், கோடி கோடியாக கடன் இருந்தால் கூட அந்த கடன் தீரும். கோடி கோடியாக கடன் இருந்தாலும் அந்த கடன் தீரும். எப்படி என்றால் சமயபுர மகமாயி அம்மனுடைய அந்த ஆலயத்திலே ஓரிரவு தங்கி, மாதம் ஒரு நாள் வைத்து கொள்ளலாம். அமாவாசை என்று அங்கு தங்கி அம்பாளை வழிபட்டு வருவது என்பது மிக சிறப்பு. ஆனால் அமாவாசை அன்றைய தினம் மிகுந்த கூட்டமாக இருக்கும். மற்ற நாட்களையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்த மற்ற நாட்களிலே நாம் எந்த ஊரிலிருந்து கிளம்புகின்றோமோ காலையிலே கிளம்பிவிட்டு மாலையிலே சமயபுரம் சென்று அம்பாளை ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு இரவு அங்கேயே தங்க வேண்டும். இரவு அங்கு தங்கிவிட்டு மறுநாள் காலை நம்முடைய உடலை நன்கு சுத்தம் செய்து கொண்டு அம்பாளை மறுமுறை தரிசித்து, அம்மா, மிகப்பெரிய பிரார்த்தனையோடு வந்திருக்கின்றேன் தாயே, மனம் நிறைய கட்டங்களோடு வந்திருக்கின்றேன் அம்மா, என்னுடைய கட்டங்கள் தீருவதற்கு, என்னுடைய கடன்கள் தீருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டம்மா. நேர்மையான முறையிலே நான் வாங்கியிருக்கின்ற கடனை எல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கின்றேன். அதற்கு நீ வழிகாட்டுவாயாக தாயே என அம்பாளை வழிபட்டு வந்தால் தீரா கடனும் தீரும். இதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம், தன்னுடைய பக்தன், தன்னுடைய பக்தை மனம் நொந்து சிறுதுளி கண்ணீர் விட்டால் கூட அந்த தாயானவள் தாங்க மாட்டாள். அதனால்தான் சமயத்திலே வருகின்ற தாயாக அவள் இருப்பதன் காரணமாகத்தான் சமயபுர மகமாயி என திருப்பெயர் கொண்டு நம்மை காத்து வருகின்றார். சமயபுர மகமாயி அம்மனுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய அருள் கிடைக்கும், ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரியுடைய அருள் கிடைக்கும். இப்படி எல்லா தெய்வங்களுடைய அருளையும் நாம் வாரிக்கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு முறை சமயபுரம் செல்ல வேண்டும். அங்கே அவளை தூசித்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி, அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு அம்மை நோயை கொடுத்து முத்தம்மனாக வந்து அந்த அதிகாரிக்கு தான் இருப்பதை சுட்டி காட்டி, அந்த அதிகாரி கேலியாக கேட்டான், உன்னுடைய அம்மாவுக்கு எத்தனை பேரடா? சமயபுர மகமாயி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, இன்னும் எத்தனை பேர் வைப்பீங்க என்று எள்ளி நகையாடிய அந்த ஆங்கிலேய துரைக்கு எல்லாமே நான் பாரடா என அவனுக்கு அம்மை நோயை கொடுத்து, அந்த நோயினால் அவர் துன்பப்பட்ட போது மருத்துவர்கள் வந்து பார்த்தும் சரியாகவில்லை. மருத்துவர்களே சொன்னார்கள், இது மருத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற நோய் அல்ல, நீங்கள் தெய்வ நிந்தனை செய்திருக்கின்றீர்கள், அந்த சமயபுர மகமாயியிடம் போய் சரணடையுங்கள் என சொல்ல அவர் வந்து சரணடைய
அந்த அம்மை நோய் நீங்கி சமயபுரம் மகமாயி அம்மனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நினைவு பரிசை எல்லாம் வழங்கி இருக்கின்றார் ஆலயத்துக்கு. இவையெல்லாம் நடந்த வரலாறுகள் தன் கைப்பட எழுதி வைத்து சென்றிருக்கின்றார் அந்த ஆங்கிலேய துரை. சமயபுர அம்மனுடைய கருணையை நான் நேரில் கண்டேன், அம்பாளை நேரில் பார்த்தேன், இவள் ஒப்பற்ற தெய்வம் என்று எழுதி வைத்து சென்றிருக்கின்றார் அந்த ஆங்கிலேய துரை. ஆக தன்னை நம்பாத ஒரு மாற்று மதத்தினருக்கும் அவருக்கு நன்மை செய்து தன்னுடைய அடியாராக மாற்றிக்கொண்ட கருணை கடல் அவள். அதனால்தான் அவள் அகிலத்துக்கும் தாயாக விளங்குகின்றாள். தாய்க்கு தன்னுடைய குழந்தைகளிடத்திலே பேதம் இல்லை. அதுபோல அகிலத்தை காக்கின்ற அன்னையானவளுக்கு இந்து என்றோ கிறிஸ்துவன் என்றோ இஸ்லாமியன் என்றோ பேதம் இல்லை. அதனால்தான் சமயபுர மகமாயி அம்மனுடைய அந்த ஆலயத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் எல்லா மதத்தினரும் வந்து வழிபடுகின்ற ஒப்பற்ற ஒரு ஆலயமாக இந்த சமயபுர மகமாயி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. இந்த கடந்த வாரம் துவங்கிய அந்த பச்சை பட்டினி விரதமானது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கின்ற அந்த காலத்திலே அந்த வேளையிலே அம்மனை தரிசிப்பது என்பது நமக்கு கூடுதலான பலன்களை அளிக்கும். ஆகவே உடனடியாக சமயபுரம் சென்று மகமாயியை தரிசித்து சமயபுர மகமாயினுடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும், கடனில்லாமல் வாழ வேண்டும், நல்ல ஒரு ஞானத்தோடு குழந்தைகள் வளர வேண்டும், நல்ல ஒழுக்கத்தோடு குழந்தைகள் வளர வேண்டும் என்றெல்லாம் அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு நல்லவற்றை பெறுவோம். நமக்காக விரதம் இருக்கின்ற அந்த சமயபுர மகமாயியை எண்ணி நாம் விரதம் இருந்து ஒருவேளை உண்டு அம்பாளை தரிசித்து நல்லவற்றை பெறுவோம். சமயபுர மகமாயி எல்லோருக்கும் துணை. நன்றி, வணக்கம்.